அன்றொரு நாள் வந்து கேட்டாய், மலர்கள் பிடிக்குமா? இது என்ன கேள்வி? சொல்லேன் அப்படிங்கிறா. பிடிக்கும் அப்படின்னா எந்த மலர் அப்படின்னு கேட்குறா. நம்ம பிள்ளை எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக எனக்கு இந்த பூ தான் பிடிக்குன்னு சொல்ல மாட்டா. அவ சொல்றா, மனச்சோர்வில் மகிழம் பிடிக்கும், மதிமயக்கத்தில் செண்டு மல்லி, உன் அருகில் நீல மல்லி, உன் பிரிவில் தாழை, கை நிறைய அள்ளி ரசிக்க பிச்சி, என்னை ஆளுகை செய்திடும் வெச்சி, மணமகிழ்வின் போது மனோரஞ்சிதம், புலன்காலை அலறி இளமாலையில் அரளி, என் மீது கொட்டி உன் நினைவில் நிழலாடச் செய்யும் மரமல்லி, மிதியாது நடக்கும்படி கவனிப்போடு நான் கடக்கும் கொன்றை, உள்ளத்தின் அருகில் வெண் தாமரை உனதன்பில் அடுக்குமல்லி. இவனுக்கு செம்ம கடுப்பாயிருது. உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? மலர்கள் பிடிக்குமான்னு தானே கேட்டேன். எந்த மலர் பிடிக்கும் அப்படிங்கிறத ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லலாம்ல அப்படின்னு கேட்குறான். மனமுவந்த மலர் அறிந்து வந்து சொன்னால் உன் மனநுட்பம் சொல்வதாய் சொல்லி இருக்கிறாள் ஆத்தா கிழவி. நான் என்ன சொல்ல அவள்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிள்ளைக்கு கெக்கன்னு சிரிப்பு வருது. உள்ளுக்குள்ள கடுப்பு இருந்தாலும் சிரிப்போட சொல்றா, நான் கொல்லன சிரித்த போது என் அருகே சிவந்திருந்தது செங்காந்தள். இந்த கவிதை எழுதினது சாய் மீராங்கிற ஒரு பொண்ணு. இப்ப இதுல இந்த பொண்ணு சொல்றா, ஒவ்வொரு பூவும் எனக்கு பிடிக்கும் பிடிக்கும்னு ஒன்னொன்னையா சொல்லிக்கிட்டு வர்றா. இவ ஏன் இவ்வளவு பூயும் கிடைக்கிற பொண்ணை வந்து நம்ம ஆக்சுவலா பூ மாதிரி இருக்கா, மென்மையா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த பூ ஒவ்வொரு பூவையும் ஏன் சொல்றா அப்படின்னு பார்க்கணும். மகிழம்பூவோட சிறப்பு என்ன தெரியுமா? அதுல நிறைய வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறாங்க. பசியின்மையிலிருந்து மன அழுத்தம் வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் குணமாகக்கூடியது. மகிழ மரத்தோட அந்த பிஞ்சோட 2 எடுத்து வாயில போட்டு மென்னு வெந்நீல வாய் கொப்பளிச்சோம்னா பல் பிரச்சனைகள் பூராமே தீந்துரும். மகிழம்பூவை காய வச்சு பொடி செஞ்சு அரைச்சு மூக்கில் உறிஞ்சினோம்னா தலையில கோத்திருக்கிற தலை பாரம் உடனே வெளியேறிடும். மகிழம்பூவை தேங்காய் எண்ணெயில் போட்டு தலைக்கு தேய்ச்சி தடவுனோம்னா பொடுகு தொல்லை போயிடும். இவ்வளவு சிறப்பு இருக்கு மகிழம்பூவில். தாழம்பூ பிடிக்கும்னு அவ சொல்றா. அதோட மனம் இருக்கு இல்லையா, ஊரையே கமகமக்க வைக்கும். ஆனா அதுல தான் நல்ல பாம்பு குடி இருக்கும். நான் தாழம்பூ மாதிரிடா, என்கிட்ட வச்சுக்காத, போட்டு தள்ளிடுவேன் சொல்றா தாழம்பூவை பத்தி. வெட்சிப்பூ, இதுக்கு இன்னொரு பேர் இட்லி பூம்பாங்க. சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பசுக்களை கொள்ளையடிக்கிறதுக்காக மற்ற நாட்டில் இருக்க அரசர்கள் அந்த காலத்தில் இந்த வெட்சிப்பூவை சூடித்தான் போர் தொடுப்பாங்க. அதுக்கு பேரே வெட்சி போர்னு சொல்லி. இதோட இலைகளை அரைச்சு பசையாக்கி இந்த அடிப்பட்ட வீக்கம் இருக்க இடத்துல தேய்ச்சோம்னா வீக்கம் உடனே வத்தி போயிடும். மனோரஞ்சித பூ இருக்கு இல்லையா, இது இரவுல மலர்ந்து காலையில உதிரும். இரவு முழுக்க தன்னோட வாசத்தை பரப்பிக்கிட்டே இருக்கும். இந்த மரத்தடியிலையும் பாம்புகள் இருக்கும். அந்த காலத்தில் சித்த மருத்துவத்தில் ரத்த சுத்திகரிப்பு, கல்லீரல் செயல்பாட்டுக்கெல்லாம் இந்த பூவை தான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. மரமல்லி பூங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த பன்னீர் மரத்திலிருந்து உதிர்ற ஒரு பூ. இதுக்கு இன்னொரு பேரு மவ்வல். பார்க்கறதுக்கு வெள்ளையா குட்டி நாதஸ்வரம் மாதிரி இருக்கும். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில கீழே விழுந்து கிடக்கிற அந்த பூவை எடுத்து தேனை உறிஞ்சி குடிப்போம். இந்த மலரோட அரும்புகள் பெண்களோட பல்வரிசைக்கு ஓமையா அந்த காலத்தில் நிறைய பாடல்களை சொல்லியிருக்காங்க. கடைசியா அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு செங்காந்தள் பிடிக்கும் அப்படின்னு. தமிழ்நாட்டோட மாநில மலர் செங்காந்தள். அதுக்கு இன்னொரு பேர் கார்த்திகை பூ. முதல்ல பச்சை நிறத்தில் பூக்கிற இந்த பூ, அப்புறம் வெள்ளை கலந்த மஞ்சள், அப்புறம் மஞ்சள், செம்மஞ்சள், சிவப்பு, நீலம் கலந்த சிவப்புன்னு நிறம் மாறிக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா. பொதுவாக எல்லா மலருமே பூத்து உதிரக்கூடியது. ஆனால் இந்த செங்காந்தல் மலர் மட்டும் வாடுனாலும் உதிராது. புற்றுநோய்க்கு மிகச்சிறந்த மருந்து. அந்த காலத்தில் பிரசவத்தால் நஞ்சுக்கொடி இறங்காமல் இருக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த செங்காந்தல் வேர்க்கிழங்கை அரைச்சி தொப்புள், உள்ளங்கை, உள்ளங்கால்னு தடவுனா அந்த நஞ்சுக்கொடி உடனே இறங்கிடும், குழந்தையும் ஈஸியாக பிறந்துடும். இவ்வளவு எனக்கு பூ பிடிக்கும்னு நான் யதார்த்தமாக தான் சொன்னேன். நீ என்னடனா என் மனசை தெரிஞ்சுக்காம உன்னோட ஆத்தா கிழவிக்கிட்ட கேட்டா
அதனால தான் நான் கேட்டேங்கிற. அடப்போடா அப்படின்னு தட்டி விடுறா. இப்ப வீடு, பள்ளிக்கூடம், கோயில் இங்கெல்லாம் பையன் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆர்ப்பாட்டமா கத்தலாம், அழக்கூட செய்யலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி பொண்ணால இருக்க முடியுமா? இங்க நிக்காத, அங்க நிக்காத, இந்த ட்ரெஸ்ஸை போடாத, அங்க என்ன பார்வை வேண்டி கிடக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்று அவங்கள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தொழில்நுட்ப ரீதியா, கல்வி ரீதியா, நாகரிக ரீதியா, பொருளாதார ரீதியா எவ்வளவு வளர்ந்தாலும் இன்னமும் பெண்ணுங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யுது. இத சக்தி ஜோதிங்கிற ஒரு பெண் கவிஞர் சொல்றாங்க. சிரிப்பென்றால் அப்படி ஒரு சிரிப்பு, அழுகை என்றால் அப்படி ஒரு அழுகை, ஒன்றும் கட்டுப்பாடில்லை என்றிருந்த சுட்டி பெண் இப்பொழுது வளர்ந்து விட்டாள். அளவாக சிரிப்பதற்கும் பொங்கும் கண்ணீரை தனக்குள் புதைத்துக் கொள்வதற்கும் பழக்கப்பட்ட தன்னுடைய மகள் இழந்த குழந்தைமையில் அம்மா தொலைந்திருந்தாள். என்னோட காலத்துல தான் நான் இப்படினா, இந்த காலத்திலே இப்படிதானா? நீ பொட்ட பிள்ளைன்னு சொல்லியே என்னை அடக்கி ஒடுக்கி வளர்த்தாங்க. உன்னோட காலத்திலையும் அது கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்குதேடின்னு அதை வெட்ட வெளியில சொல்லக்கூட முடியாம மனசுக்குள்ள புழுங்குறதான் அந்த கடைசி வரியில அழகா சொல்றாங்க. தன்னுடைய மகள் இழந்த குழந்தைமையில் அம்மா தொலைந்திருந்தாள். இப்பவும் நம்ம கோயில்களில் சீட்டு எழுதி போடுவோம், வேண்டுதல் சீட்டு எழுதி போடுவோம். அதை வேல்கம்பரை குத்துற பழக்கம் இருக்கு. முதல்ல நாம கொண்டு போற சீட்டை எழுதி கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த கோயிலில் என்ன பண்றாங்க, முதல்ல 10 ரூபாய் வசூலிச்சாங்க, 20 ரூபா வசூலிச்சாங்க, இப்போ அந்த ஒரு சீட்டுக்கு 50 ரூபா வசூலிக்கிறாங்க. எல்லாமே வணிகமயமாகி போச்சு. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போன கலையரசி திருநாவுக்கரசுங்கிற ஒரு பெண் கவிஞர் இப்படி எழுதுறாங்க. வேண்டுதல்களை கோவில் மதில் மீது எழுதி வைத்தால் நினைத்தவை நடந்தேறும் என்ற நம்பிக்கையில் ஏதேதோ எழுதுகிறார்கள் பக்தர்கள். மதில் மீது நடக்கும் அணில்களின் பாதங்களை குத்தி ரணமாக்கும் கண்ணாடி சில்லுகளை அகற்ற வேண்டும் என சாமிக்கு எழுதுகிறாள் மகள். மெல்ல எழுந்து வந்து முதல் முறையாக தன் இருப்பிடத்தை சுற்றி பார்க்கிறார் அதுவரை உள்ளே அமர்ந்திருந்த கடவுள். அணில்களோட பாதங்களை குத்தி ரணமாக்கக்கூடிய கண்ணாடி சில்லுகளை அகற்ற வேண்டும்னு சாமிக்கு எழுதுற அந்த சின்ன பொண்ணு அந்த அத்தனை சீட்டு கட்டல சாமிக்கு அதுதான் கண்ணில் படுது. மூலஸ்தானத்திலிருந்து வெளியில அந்த பெண்ணோட வேண்டுதல் சரிதானான்னு ஒரு தடவை சுத்தி பார்க்கிறார் கடவுள். அப்ப அது வரைக்கும் கடவுள் வெளியில வரவே இல்லை. ஒரு பெண்ணை பத்தின சிந்தனை நமக்கு வசப்படுறதுக்கு பொண்ணு எப்படிலாம் எசைஞ்சு கொடுக்குறாங்கிறத சுகீர்த ராணி எப்படி வெளிப்படுத்திருக்கான்னு கேளுங்க. அன்று வெயிலும் காயவில்லை, மழையும் இல்லை. துக்கத்தை திரட்டி சாணி உருண்டை என சுவரில் எரிந்து கொண்டிருக்கும் பெண்ணின் மனமென வானம் வெளிரிக் கொண்டிருக்கிறது. என் அண்ணன் என்னிடம் கேட்டான், மழைக்கு பின் மழை என்னவாகும்? மழையாகும், நீராகும், உயிராகும். மலருக்கு பின் மலர் என்னவாகும்? காயாகும், கனியாகும், விதையாகும். எந்த விதைக்குத்தான் விருப்பம் இருக்காது விருட்சமாக? சடார்னு அந்த கேள்வி விழுந்தது அவனிடமிருந்து. உனக்கு பிறகு நீ என்னவாவாய்? தும்பை பூவென வாய்விட்டு சிரிக்கிறேன். எனக்கு பிறகெல்லாம் இல்லை, முன்னரே எழுத்திலிருந்துதான் நான் வந்திருக்கிறேன் என் செல்ல சகோதரனே அப்படிங்கிறார். இப்ப இருக்கான்னு தெரியல, நாகரிகம்னு சொல்லி அது ஒளிஞ்சு போயிருக்கலாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கையில கிராமத்தில் எருவாட்டி சுடுவாங்க. சாணியை உருண்டையா உருட்டி சோகத்தில் சத்துன்னு வீசுவாங்க எங்க அப்பத்தா. ஒரு சின்ன பிசுறு கூட கீழே விழாது. அந்த சாணியோட பிசுறு ஒரு சின்ன பிசுறு கூட கீழே விழாது, அப்படியே சக்குன்னு ஒட்டிக்கும். நாங்கள்லாம் அப்பத்தா அதை ஒரு கடமையா செய்யறான்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அப்படி இல்லை. எங்க ஐயா மேல இருக்க கோவத்துல, மதினி மேல இருக்கிற கோவத்துல, நாத்தனார் மேல இருக்க கோவத்துல தூக்கி வீசியிருக்காங்க எங்க அப்பத்தா. இந்த கவிதையில இயற்கையை ஒட்டி சகோதரன் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அவ தன்னை முன்னிறுத்தி தான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதை சகோதரனால கூட புரிஞ்சுக்க முடியலைங்கிற ஆதங்கம் ரொம்ப இயல்பா வெளிப்பட்டிருக்கு கவிதையில. அதே சமயத்துல முன்னரே எழுத்திலிருந்து தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற வரி நமக்கு 2 விஷயத்தை சொல்லுது. ஒண்ணு என்னன்னா, இந்த உலகம் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை பெண்ணுக்கு வச்சிருக்கோ அது மாதிரி தான் நான் இருக்க முடியும்.
இது என்ன அபத்தமான கேள்வி அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி வாழணும்னு இந்த சமூகம் விதிச்சிருக்கிற கட்டுப்பாடுகளை பற்றி எனக்கு முன்னாடியே என்னோட முன்னோடி பெண்கள் எழுத்து மூலமாகவும் செயல் மூலமாகவும் காட்டிட்டாங்க. அந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பாரு, அங்கே நிற்கிறது உன்னோட சகோதரியாக தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்ணுங்கிறவ யாரையாவது எதுக்காவது சார்ந்து தான் இருக்கணுங்கிற இந்த சமூகம் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கு. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இல்லாமல், கட்டின புருஷன் கூட இல்லாமல் எத்தனை பொண்ணுங்க இன்னைக்கும் தன்னோட சுய உழைப்பால் முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு தேவைப்படுறத அவளாவே தான் திரட்டுறா. தன்னோட நிலையை தெளிவுபடுத்துறதுக்கு அவள் முழுக்க முழுக்க தன்னை மட்டும்தான் நம்புறா. மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன செய்வாங்கங்கிறத பற்றி அவள் கொஞ்சமும் கவலைப்படுறதில்ல. எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு அடுத்த கட்டம் நோக்கி நகர்றதுல தான் அவள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிறாள். தன்னோட நகர்வுகளை இந்த மனுஷங்களை எப்படி புரிஞ்சுக்குவாங்க, தன்னை பற்றின சிந்தனைகளை எப்படி பகிர்ந்துக்குவாங்க, தனக்கு ஏற்படுற ஒவ்வாமைகளை எப்படி புறந்தள்ளுவாங்க, எதை பற்றியும் அவள் கவலைப்படுறதே இல்லை. இதை சே பிருந்தாங்கிற கவிஞர் இப்படி சொல்கிறாங்க: ஓடிக்கொண்டே இருக்கிற நதி, போய்கொண்டே இருக்கிற மேகம், தினம் பூக்கிற மரம், பறந்து திரிகிற வண்ணத்து பூச்சி, குரல் எழும்பாமல் இசைக்கிற காற்று, வீடு முழுக்க வானம், வானம் நிறைய பறவைகள், அருகே மிக அருகே தொட்டுக்கொள்ளும் தூரத்தில் என்று இல்லாவிடினும் என் குரல் கேட்கிற தொலைவில் நீ, இது போதும், இவை போதும், வாழும்படிதான் இருக்கிறது வாழ்க்கை. முதல் பத்தியில பெண்ணோட சிறு உலகம், ரெண்டாவது பத்தியில சிறு உலகத்தில் இருக்கக்கூடிய அவளோட மீச்சிறு உலகம், அப்புறம் இதுதான் உன் உலகம் அப்படின்னு இந்த உலகம் காட்டிய உலகம்னு பெண்ணுலகத்தோட பல்வேறு கோணங்களையும் சுத்தி வந்து பார்க்குற மாதிரி காட்சிப்படுத்துறாங்க. ஒரு கவிஞர் சொல்றாங்க, மனுஷிங்கிற கவிஞர், காதலின் கோட்டையை அன்பின் கற்கள் கொண்டு நீதான் கட்டினாய். காதலோட கோட்டை எதனால கட்டுறாங்க? அன்பின் கற்களால். சிறு ஊடலின் போது அதன் சுவர்களை நீயேதான் இடித்தாய். சிதிலமடைந்த கோட்டையின் அருகில் இன்னமும் அமர்ந்திருக்கிறேன். நிலமற்றவள் நான், மொழியற்றவள் நான், ஆனால் யாருமற்று போய்விடவில்லை என்பதை ஒரு நாள் நீ உணர்வாய். கடலின் அலைகள் கரையிலேயே தங்கிவிடுவதில்லை மாயா அப்படின்னு இந்த மாயாவிற்கு ஆண் உரு கொடுத்து சூளுரைக்கிறாங்க மனுஷி. கடலின் அறைகள் கரையிலேயே தங்கிவிடுவதில்லை, இவ்வளவு பெரிய திறப்பு. அது சும்மா கால்களை தழுவிட்டு அப்படியே போயிரும் நினைக்கிறோமா? இல்லை, ஒரு சுனாமி வந்து அடிச்சுச்சுல, அடிச்சு இந்த உலகத்தையே திருப்பி போட்டுச்சுல, அது மாதிரிடா பெண்ணு. நீ நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி அவள் வெறும் அலை கிடையாது அப்படிங்கிறத அவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க. நிலமற்றவள், மொழியற்றவள் அப்படிங்கிறதுலாம் வெறும் வார்த்தை பிரயோகங்கள் கிடையாது. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெண்ணோட சூழல் வெளிப்படுத்துகிற கண்ணாடி சில்லுகள் மாதிரி. பெண்ணுங்கிற எப்பவும் தன்னை பெண்ணாக மட்டுமே நினைக்கிறது இல்லை. இந்த உலகத்தோட பெரும் இறைச்சல், பெரும் அமைதி, பெரும் பித்து, பெரும் சொல்லினுடைய சிறு விதை, அதை இந்த உலகம் ஏத்துக்காதாங்கிறத பற்றி அவ எந்த கவலையும் படுறதில்ல. அன்று அவர் மிகவும் அழகாக தெரிந்தார். அந்த தெருவில் உள்ள எல்லோருக்கும் அன்று அவர் மிகவும் அழகாக தெரிந்தார். ஆனால் அன்றுதான் தொலைந்து போனார் முதலாக அப்படின்னு மகிழினி காயத்ரிங்கிற பொண்ணு கவிதை எழுதுறாங்க. இதில் அழகா தெரிகிறாங்கிறத அவ யாரு, ஆணா பெண்ணா அப்படிங்கிறதான் சொல்லலை. ஆனால் முதலாக தொலைந்து போனாருங்கிற அந்த வார்த்தையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். 99% இது ஆணுக்கானது இல்லை, பெண்ணுக்கானது. நம்ம என்ன நினைப்போம்? ஏன் அந்த பிள்ளை தொலைஞ்சிச்சு? காதலிச்ச பையன் கூட ஓடி போச்சா? எவனாவது கடத்திட்டு போயிட்டானா? அப்படின்னு தான் இந்த கவிதை நம்ம நினைப்போம். ஆனால் அது இல்லை இந்த கவிதையோட அர்த்தம். நான் அழகாத்தான் இருக்கேன், பியூட்டிஷன்கிற பேரில் எனக்கு ஏன் பேய் மாதிரி வேஷம் போடுறீங்க? உண்மையான என்னோட அழகே தொலைஞ்சு போச்சேன்னு அந்த புள்ள உள்ளுக்குள்ள கதற மாதிரி இருக்கு. அந்த கல்யாணம் முடிஞ்ச ஆல்பம் வந்து பார்க்கும்போது இன்னும் கேவலமாக இருக்கும். அவள் இயல்பா ரொம்ப சாதாரணமாக பவுடரை மட்டும் அடிச்சுட்டு வந்து பார்த்தாலே தேவதை மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு இந்த கவிதை. காதல்ங்கிறது ஓவியத்தை தீட்டி நல்லா இருக்குதா பாருங்க அப்படின்னு சட்டத்துக்குள்ள அடைச்சி வைக்கிற காட்சிப்படுத்தக்கூடியது இல்லை. அது ஒரு சாதாரண நிகழ்வு. ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போகிற மாதிரி அது ஒரு திறப்பு, அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு இவ்வளோ வளர்ட்டிக்கிறீங்க? ரிக்ஸ்கா முக்தர்ங்கிற ஒரு கவிஞர் சொல்கிறாங்க,
ஒரு வாசல் வழி நீ வெளியேறுகிறாய், மறு வாசல் வழி நான் வெளியேறுகிறேன். இரு வாசல்களில் எவ்வழி யாரை பின்தொடர்வதென தடுமாறுகிறது காதல். நுழையவும் வெளியேறவும் எங்கெங்கும் இருக்கின்றன 1000 வாசல்கள். பின்னும் திறந்து மூடும் கதவுகளின் வழியே வெளியேற தயங்கி வாசல் படியிலேயே நின்றுவிடும் ஒன்றுக்குத்தான் இங்கு காதல் என்று பெயர். அன்பின் மூடிய கதவுகளுக்கு பின்னே கல்லாகி சமைந்தவளுக்கே கடவுள் என்றும் பெயர். உனக்கிட்ட என் காதல் எப்படி சொல்றதுன்னு தெரியல, நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேங்கிறத உனக்கு புரிஞ்சுக்கவும் தெரியல. இரு வாசல்களில் எவ்வழி யாரை பின்தொடர்வதென காதல் திகைத்து நிற்கிறது. அன்பை வெளிப்படுத்துறதுக்கும் அதை கொண்டாடுறதுக்கும் 1000 வழி இருக்கு. ஆனா அவங்க இதை சொல்லிடுவாங்களோ அதை சொல்லிடுவாங்களோ, இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு யோசிச்சு யோசிச்சு ஒரு மண்ணு நடக்காம போயிருது. இதுக்கு பேராடா லவ்? அப்புறம் அன்பின் மூடிய கதவுகளுக்கு பின்னே காலம் காலமாக சமைந்திருந்து காத்திருந்தவளுக்கு என்னன்னு சொல்றோம்மா, இசைக்கியம்மா மாரியம்மா நீதாம்மா என் குலதெய்வம்னு சொல்லி அவங்கள குலதெய்வமாக்கி ஒதுக்கியாச்சு. அந்த பொண்ணுங்களும் இதே மாதிரி காதலில் வசப்பட்டு அடிபட்டு தற்கொலை பண்ணியோ கொலை பண்ணியோ அவங்க இறந்து போயிருப்பாங்க. அவங்கள நாம அப்புறம் திருப்பி நம்ம குலதெய்வம்னு கொண்டாடுறோம். சொல்லப்படாத காதல் ஒரு சோப்பு குமிழி மாதிரி மேலே எழுந்து அப்படியே உடஞ்சு போயிடும். பெண்ணுக்குள்ள ஒரு கோழி குஞ்சு போல அன்பால இறுக பொத்தி தன்னோட கனவுக்குள்ள ஒன்றிணைக்க வைக்கணுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. இத காதல் அன்போட அளப்பரிய வெளிப்பாடு, ஆனா அவனுடைய போக்கிலேயே எதிர்கொள்ற உத்தி அப்படின்னு எப்படி வச்சுக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்து எண்ணிய மாதிரியே ஆணு ஒரு சக உயிரிதான் சொல்றாங்க மகாலட்சுமிங்கிற கவிஞர். சட்டன நனைத்து போகிற மழை போல் இல்லை, நின்று கொளுத்துகிற வெயில் போல நிதானமானது பிரியமானவர்களின் அன்பு. நம்ம கிராமத்தில் இப்பயும் இருக்கு சினுக்கோலி அப்படின்னு சொல்லும் இல்லையா, சிக்கு எடுக்கிறது. அதை பற்றி ஒரு கவிஞர் எழுதுறாங்க. சினுக்கோலி சினுக்கோரி சிக்கு நீக்கி மயிர்கோதி சிடுக்குருவி தலைகோதி தலைகோதி தலைகோத முடியாது தடுமாறி எவ்வளவு முயன்றாலும் பிரிக்க முடியவில்லை, கேலி புன்னகையை முடிந்திருக்கும் சொற்களின் சிடுக்கை அப்படின்னு கார்த்திகா முகுந்துகிற கவிஞர் சொல்றாங்க. தலை கோதுல வெவ்வேறு சொற்களால் அடுக்கி இருக்குது, வெவ்வேறு வட்டாரங்கள்ல அதை பத்தி எப்படி சொல்றாங்கிற மனநிலை தான் இது குறிக்குது. அதே மாதிரி அந்த காலத்து பெண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற பெண்ணுங்களாக இருந்தாலும் சரி, இந்த காலத்து பெண்களாக இருந்தாலும் சரி, அவளோட ஆசைகளை ஒரு நாளும் ஒரு பொழுதாவது நிறைவேறாதன்னு இன்னமும் ஏங்குற பெண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. காம்பவுண்டு சுவரோரமாய் படர்ந்திருக்கும் ஜாதி முல்லை அம்மா ஆசை ஆசையாய் வாங்கி நட்டு வைத்தாள், தண்ணீர் வார்த்தாள், அது பற்றி படர குழி பறித்து கோல் ஊன்றினாள், மலர்ந்து கொடி மறைக்கும் மலர்களை ஒரு நாளும் பறித்தாள் இல்லை, ஒரு நாளும் தொடுத்தாள் இல்லை. பந்தல் நிறைய அவை பூக்கிற காலங்களில் அந்தி மயங்கிய பிறகும் அங்கேயே நின்று கொண்டிருப்பாள் ஒரு நிழலை போல. உனக்கு துணை நான் எனக்கு துணை நீ எனும்படி. பொன்முகலிங்கிற கவிஞர் இந்த கவிதை எழுதியிருக்காங்க. இதுல ஜாதி முல்லை அப்படிங்கிற ஒரு செடியை பத்தி சொல்லியிருக்காங்க, ஒரு பூவை பத்தி சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்ப ஜாதி முல்லைங்கிற பேரை சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா, இலைகள் இல்லாமல் பூக்கள் கொத்து கொத்தா பூத்து குலுங்கக்கூடியது. ஒரு தடவை பூத்துச்சுன்னா திருப்பி அந்த பூ பூத்து முடிஞ்சதும் அந்த கிளையை வெட்டிடுவாங்க, துளிர் விட்டு அதிகமான பூக்கள் பூக்க தொடங்கும். மறுபடி வீட்டில் தொட்டியில் தண்ணி ஊற்றி வளரக்கூடியது. மண்ணோட ஈரப்பதம் சரியா இருக்கணும், தண்ணீர் தேங்கக்கூடாது, வாரத்துக்கு ஒரு தடவை மண்ணை கிளறி விடணும். இது ஒரு அழகு செடி. இந்த செடியை அப்படியே தன்னோட அம்மாவை பார்த்து சொல்றா, அம்மாவோட பொருத்தி பார்க்குறா. அம்மாவும் கொள்ளை அழகு, அழுக்காம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா. தன்னோட சந்தோஷத்தை பத்தி அவ யோசிச்சு பார்த்தது கூட கிடையாது. தன்னை சார்ந்தவங்க சந்தோஷமா இருக்கணும், அப்பதான் அவ முகம் எப்பவும் மலர்ச்சியா இருக்கும். அதே மாதிரி தான் ஜாதி முல்லையும், பறிச்சாலும் சரி பறிக்காம போனாலும் சரி அதுவா மலரும் அதுவா உதிரும். பறிக்க ஆள் இல்லாம பந்தல் நிறைய பூத்து குலுங்குறப்ப அது பக்கத்துல போய் நின்று உனக்கு துணை நான் எனக்கு துணை நீன்னு ஒரு பொண்ணு சொல்றான்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு வலி இருக்கும். சரியா நம்ம ஈஸியா ஒரு பொண்ணை பார்த்து சொல்லிடுறோம்,
வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு. ஒரு பொண்ணு காலையில் எந்திரிச்சு ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சதுலேருந்து வீட்டு வேலையை முடிச்சு படுக்க போகிறதுக்குள்ள சின்ன சின்னதா எவ்வளோ வேலை பார்க்குறான்னு ஒவ்வொரு வீட்லேயும் சிசிடிவி கேமரா வச்சு பாருங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, வருஷம் பூராவும் அவன் செய்கிற வேலைக்கு ஈடா நம்மளால் எதை கொடுத்தும் ஈடுகட்ட முடியாது. அந்த பெண்ணை பார்த்து சொல்றா, எதை பற்றியும் யோசிக்காம மூளையை சற்று அமைதியாக வைத்திருப்பது முதல் டாஸ்க். ஒரே ஒரு நிமிஷம் மின்விசிறியை நிறுத்தணும், அதை பற்றி யோசிக்காத. மழை வர்ற மாதிரி இருக்கு, துணி எடுத்து போடணும், அதை பற்றி யோசிக்காத. பொங்கல்ல நெய் மணக்கணும், அதை பற்றி யோசிக்காத. ஒரே ஒரு நிமிஷம், வெறும் 60 நிமிஷம், 60 செகண்ட் தான். மூளையை ஒரு வெள்ளைத்தாளை போல ஒரே ஒரு நிமிஷம் முடியாட்டினா கூட பரவாயில்ல, எழுதிக்கிட்டு இருக்க பக்கத்தில் தாறுமாறாக கிறுக்கக்கூடாது. 2 கையாலையும் தலையை பிடிச்சிக்கிட்டு ஒரு மூலையில் ஒதுங்கி உட்காந்துடக்கூடாது. சிறுவர்கள் விளையாடாத மைதானம் போல இல்லைனாலும் பரவாயில்ல, எதை பற்றியும் யோசிக்காம மூளையை சற்று அமைதியாக வைத்திரு அப்படின்னு ஒரு பொண்ணுகிட்ட சொல்லி பாருங்க. எந்த பொண்ணாவது முடியாதுங்கிறாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அவளுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், செஞ்சா தான் அவளுக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னு நாமளே உருவாக்கி வச்சிருக்கோம். பொன்முகலிங்கிற கவிஞர் இதை தான் சொல்றாங்க. பழனிக்கு திருச்செந்தூர் பாத யாத்திரை போகும் இல்லையா, அது மாதிரி சாவகாசமா ஒரு பொழுதுல ஒரு கணவனும் மனைவியும் கடற்கரையிலையோ பூங்காவிலையோ கடலையை தின்னிக்கிட்டே பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் வாக்கிங் போறாங்க. அப்ப நடக்கிற உரையாடலை ஒரு பொண்ணு கவிதையா சொல்றாங்க. இது இருவர் செல்லும் யாத்திரை, உன்னிடம் ஒரு சொல் பொட்டலம். கடலை பொட்டலம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சொல் பொட்டலம். ஓன்ட்ட ஒரு சொல் பொட்டலம், என்னிடம் ஒரு சொல் பொட்டலம். சில சொற்களை அவரவரே விழுங்குகிறோம், சில சொற்களை ஆதூரமாய் பரிமாறுகிறோம். பாதையின் முடிவெல்லையில் தொலைய தோதாக அடர் கானகம். என் சொல் பொட்டலம் தீர்ந்திருந்தது, உன்னிடம் ஒன்றே ஒன்று மீந்திருந்தது. பரிமாறுவாயா விழுங்குவாயா பார்த்து கொண்டே நிற்கிறேன். நீ பரிமாறிய இறுதி வாக்கியம் என் கைகளை பற்றிக்கொள். நீ பரிமாறிய இறுதி வாக்கியம் என் கையை பிடிச்சிக்கோ, அதுக்கப்புறம் எனக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறார். ரம்யா அருண்ராயங்கிற பொண்ணு இந்த மாதிரி சொல்றாங்க. எவ்வளவுதான் ஆண் முழுக்க முழுக்க தன்னோட உழைப்பை கொட்டி குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்கு பாடுபட்டாலும் பொம்பளை பிள்ளைங்களை கரை சேர்க்கிறதுக்குள்ள ஒரு தாய் படுற பாடு இருக்கு இல்லையா, அதுக்கு நிகராக வேற எதுவுமே கிடையாது. அதுலேயும் வயசுக்கு வந்த பொண்ணை அவளை கட்டி கொடுக்கறதுக்காக அவள் படுற பாடு, கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் பேரு காலம் பார்க்கறதுக்குள்ள இருந்து ஏதாவது பிரச்சனைன்னு கண்ணை கசக்கிக்கிட்டு வந்து வீட்டில் நின்னான்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்காக அவள் பாடுற பாடு, அதெல்லாம் ஒரு பொண்ணா இருந்து அனுபவிச்சு பார்த்தா தான் புரியும். ஸ்கூல் போகிற பொண்ணை ஒரு தாய் வழி அனுப்புறதுக்குள்ள அவளோட பரபரப்பை பின்னந்தலையில் செருகின சீப்போட ஒரு பொண்ணு சொல்றா. ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப பின்னாடி ஜிப்பை வந்து அவ சட்டையில் பின்னாடி ஜிப்பை இழுத்து விடுறா, ஜிப்பு மேலே வந்துடுது, வேற சட்டையும் கிடையாது. இப்போ அந்த பொண்ணுக்கு ஊக்கு குத்தி விடுறா. ஊக்கு குத்தி விடுறப்ப பார்த்தா அந்த முதுகு வந்து படகு மாதிரி தெரியுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பொண்ணுக்கு ஒத்தச்சடை போட்டு விட்டு ரெட்டச்சடை தான் போட்டு போகணும், இன்னைக்கு ஒரு நாள் ஒத்தச்சடை போட்டுக்கமான்னு சொல்லி ஒத்தச்சடை போட்டு விட்டு அதை பின்னாடி போடுறா. அப்போ திருப்பி மறுபடியும் அந்த ஜடை அப்படி ஆடும் இல்லையா, மறுபடியும் அந்த முதுகு தெரியுது. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறா. டக்குன்னு புத்தக பைய மேலே தூக்கி போட்டுக்கமா, 2 பக்கம் போடுற மாதிரி போட்டுக்கோ, போட்டுக்கிட்டீங்கன்னா தெரியாது. இப்போ கொஞ்சம் இடைவெளி கிடைச்சாலும் போதும், இடுப்பு தெரியுதா மார்பு தெரியுதா முதுகு அகலமா தெரியுதான்னு இந்த ஆண் உலகம் தன்னை எப்படி பார்த்துச்சோ பார்க்குதோ அப்படித்தானே தன்னோட பிள்ளையும் பார்க்கும். எனக்கு எப்படி கூசிச்சோ அப்படித்தானே தன்னோட பிள்ளைக்கும் கூசும். எப்படி யோசிக்கிறா ஒரு தாய். புத்தக பையை மட்டும் ஏற்றிவிட்டால் போதும் கரை சேர்ந்து விடும் படகுன்னு சொல்றது அந்த பொண்ணோட முதுக மறைக்கிறதுக்காக மட்டும் இல்லை. ஒரு பொண்ணுக்கு கல்வி எவ்வளவு அவசியம், அது மட்டும் அவளுக்கு கிடைச்சிட்டா போதும், அவளே பார்த்துக்குவா. அப்புறம் நான் சின்னதா ரொம்ப ஹெல்ப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதுதாங்க பொண்ணு, இதுதாங்க தாய். இது ஒரு அற்புதமான தாயாத்தான் ரம்யா அருண்ராயன் பார்க்குறேன். கிராமத்தில் விவசாயம் பண்ணுறதுக்குன்னு கிணறு தோண்டி இருப்பாங்க. அதை வச்சு தான் தோட்டம் தருவுக்கெல்லாம் தண்ணி இறப்பாங்க. தண்ணி வத்தி போயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணத்திலேயோ
அந்த கிணத்துல யாராவது விழுந்து செத்தோ அந்த கிணத்து பக்கம் அதுக்கப்புறம் யாருமே போக மாட்டாங்க. அப்படி ஒரு கிணறு எல்லா கிராமத்திலையும் இருக்கும். அந்த மாதிரி இடமா பார்த்து தான் நம்ம வாலிப பசங்க போய் தண்ணி அடிப்பாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இடமா பார்த்து தான் துக்கம் தாங்காம சில பொண்ணுங்க போய் இருக்கிற ஆத்திரத்தை எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு அழுதே தீப்பாங்க. தாங்கவே முடியாதப்ப தற்கொலை பண்ற வரைக்கும் போயிடுவாங்க. அப்பவும் அந்த கடைசி நிமிஷத்துலையும் பிள்ளைங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். தற்கொலை பண்ற அந்த எண்ணத்தை கை விட்டுட்டு தானே விழுகிறதா நினைச்சு அங்கே பக்கத்தில் கிடக்கிற ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த கிணத்துக்குள்ள போட்டுருவாங்க. போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுவாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டோ அல்லது அந்த மாதிரி அனுபவப்பட்டோ அம்பிகா குமரன்கிற ஒரு கவிஞர் எழுதுறாரு, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் பாழடைந்த கிணற்றுக்கு ஒரு கதை இருக்கிறது. அதற்கு சொந்தக்காரர்கள் கூட இருந்தார்கள். எப்போதும் யாரையாவது பேச்சு துணைக்கு அழைத்து கொண்டே இருக்கும். அந்த வழியில் போகும்போதெல்லாம் சிறு கல்லை பொறுக்கி போட்டு உரையாடலை துவக்கி வைப்பேன். பதிலுக்கு ஒரு பட்டாம்பூச்சியையோ ஒரு தும்பியையோ அனுப்பி வைக்கும். நீண்ட வருடங்கள் கழித்து பார்க்கலாம் என்று போயிருந்தேன். ஊரே கல்லறிந்து பேசியதில் மேடேறி போயிருந்தது. நான் மட்டும்தான் வாழ தடுமாறிட்டு இருக்கேன்னு பார்த்தா பொண்ணா பிறந்த ஒவ்வொருத்தையுமே இப்படித்தான் இருக்கீங்களாடி. ஊர் பொண்ணுங்க பூரா கல்லறிஞ்சதுல கிணறு மேடு தட்டி இடம் தெரியாம போயிடுச்சு. கிணறு இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு. என்ன புலப்படா இது அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றாங்க. லவ் பண்றப்ப எல்லா பயல்களும் பொண்ணை பார்த்து கேட்கறதா உனக்கு என்ன பிடிக்கும். ஆனா ஒரு பயலாவது உனக்கு என்ன பிடிக்காதுன்னு கேட்க மாட்டான். அப்படி கேட்டிருந்தாலும் அதை பெருசா கண்டுக்கவும் மாட்டான். இல்லைன்னா கேட்ட அன்னைக்கே மறந்துடுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லவே வேணாம். இதை எல்லாத்தையும் பெரும்பாலும் சுத்தமா மறந்துருப்பான். ஆனா நமக்கு கண்ணில் படுறது பெரும்பான்மை இல்லை, சிறுபான்மை தான். எவனா ஒருத்தர் இதுல விதிவிலக்கா இருப்பான். அகதா செந்தில்குமார்ங்கிற கவிஞர் சொல்றாங்க, ஆம்லேட் பிடிக்காத, கமலஹாசனை பிடிக்காத, கறிக்குழம்பு பிடிக்காத, இளையராஜா பிடிக்காத, இனிய கவிதை பிடிக்காத, மழை பிடிக்காத, சுஜாதா பிடிக்காத குமாரை பிடித்திருக்கிறது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது அப்படின்னு தலையாட்டிய அந்த நாளை எண்ணியபடியே தனக்கு பிடிக்காத ஆஃப் ஆயில் போட்டு கொண்டிருந்தார் மிஸ்ஸஸ் குமார். அவளுக்கு ஆஃப் ஆயிலே பிடிக்காது, ஆனா அவனுக்கு பிடிக்கணும் ஆஃப் ஆயில் போட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா. இது எதுவுமே வேண்டாங்க. இப்ப நான் என்ன சொன்னனோ எல்லாத்தையும் மறந்துடுவோம். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமான்னு லவ்லி பிரின்சஸ்ங்கிற ஒரு கவிஞர் கேட்குறாங்க. இந்த வாழ்வில் மிகச்சிறிய ஆசை, இந்த வாழ்வில் எனக்கு இருக்கிற மிகச்சிறிய ஆசை ஒரு கோப்பை தேநீர் முழுவதையும் அதே சூட்டில் பருகிவிட வேண்டும் என்பதுதான். ஒரு பொண்ணு என்ன சொல்றா, ஒரு டீயை என்னால சூடா குடிக்க முடியுதா, குடிக்க விடுறாங்களா, ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்கான்னு ஒரு பொண்ணு கேட்கிறா. அதையாவது நிறைவேற்றி வைக்குமா? வாய்ப்பை நல்கிய இதுவரை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி.